பெரிய சைஸ் வாடால வந்து உள்ளக்க சின்னதா குட்டியா ஒரு வாடா இருக்கும். இதை கண்டாலே அடிச்சு பரண்டு ஓடும். குழந்தை கக்கா போற போர்டு. என்னடா கோழி அடிக்கிற கூடு இருக்குது. காமனா பாக்குறதுக்கு வந்து கருங்கல் எடுத்து ஊடு கட்டிடக்கூடாது. உங்க குழந்தை அழுகுதா, உட்வாட்ஸ் கொடுங்க. 500 பேருக்கு பாச்சோர் கொடுக்குறாங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுலை விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை தொட்டாலுமே ஃபங்க்ஷன் தான். காயல்பட்டின கல்யாண ஃபங்க்ஷனுமே எடுத்துட்டாலுமே சீரு, பூச்சப்பு, தாலிகட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வரும். அதோட வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஒன் ஆஃப் த சீர் ஃபங்க்ஷன் தான். எங்கள் வீட்டில் வந்து என் கசின் வந்து குழந்தை உண்டா இருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுடைய கணவர் வீட்டிலேருந்து இந்த சீரெல்லாம் வந்துருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் வாங்க. பொதுவாக அந்த சீருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமனாக ஒரு நேம் ஒன்று சொல்லுவாங்க, பேறுகால சாமான்கள்னு சொல்லுவாங்க. இந்த சீரு பருத்தி வச்சுருக்காங்களா, இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேறுகால சாமான்கள்னு சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணையாடை கிழிக்கிறதும்பாங்க. அதாவது குழந்தைய வந்து அணைக்கிற ஆடை, அணியாடை. சின்னதாக ஒரு காட்டனாக தான் இருக்கும், காட்டன் துணி தான், ரொம்ப மெல்லிய காட்டன் துணி. குழந்தைங்களுக்கு வந்து அதை வச்சு தான் போத்திப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து அணையாடை கிழிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அணையாடை கிழிக்கிறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரபு பதங்கள், அரபு கவிதைகள் இதெல்லாம் ஓதி சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்துங்க எல்லாத்தையும் கூட்டு அரவணைச்சு வச்சு ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தி அந்த அணையாடை கிழிக்கிற ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இந்த சாமான் ஜெட்டெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு வந்து குழந்தை உண்டாகி அது வந்து ஒரு 7ஆவது மாதம் அல்லது 9ஆவது மாதம், இந்த 2 மாதத்துல தான் வந்து அந்த ஃபங்க்ஷனே கொண்டாடுவாங்க. அந்த அணையாடை கிழிக்கிற ஃபங்க்ஷனே கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட்டு தலைப்புள்ள சீரு வந்து வாப்சா விட்டு சீரு தான். இந்த சாமான்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாய்க்கும் பேபிக்கும் சேர்த்து தான் வரும். அதெல்லாம் போக கொஞ்சம் வீட்டில் வைக்கிறவங்களுக்கும் சேர்த்து வந்து இந்த ஸ்வீட்ஸு, பலகாரம் அதெல்லாம் வரும். அது தாய்க்கு கொடுக்க மாட்டோம், நாங்களே எடுத்து சாப்பிட்டுக்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 500 பேருக்கு பாச்சோர் கொடுக்குறாங்க. வாங்க அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து சூழி வாடா. இதை பார்த்தீங்களா, இதுதான் சூழி வாடா. இந்த சூழி வாடா வந்து எப்படின்னா, இந்த பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த மிச்சது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இது ஒன்று மட்டும் தான் பெருசாக இருக்கும். இந்த சூழி வாடாவை பொறுத்த வரைக்கும் இது உள்ளக்க வந்து இது வந்து பெரிய சைஸ் வாடா. இந்த பெரிய சைஸ் வாடால வந்து உள்ளக்க சின்னதாக குட்டியாக ஒரு வாடா இருக்கும். அதுக்குனால தான் சூழி வாடா. ஒரு தாய் வந்து குழந்தை உண்டாகிறாங்க அப்படின்னு சொன்னா, இது தாயும் தாய் வைத்து வைக்கிற குழந்தையும் குறிக்கிறதுக்கு தான் இந்த சூழி வாடான்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல, பட் எங்கள் ஊரில் இந்த அமைப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக பிளெயினாக அந்த மாதிரி வாடா வந்து பிளெயினாக வச்சு தான் தருவாங்க. இந்த வாடாக்குள்ளே வந்து இறாலு, மாசி இந்த மாதிரி கறியெல்லாம் வைப்பாங்க. மெயினாக இறாலு தான் வைப்பாங்க. இப்போ வெளியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வறுத்த முந்திரி கொட்டையை வந்து அப்படியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அதில் வந்து வாடாவை செஞ்சு வந்து தந்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாய்க்கு தேவையான நைட்டி, அவங்களுக்கு தேவைக்கான நைட்டி இதெல்லாம் வந்துடுது. அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து குழந்தைக்கு தேவையான பறவை சட்டைன்னு சொல்லுவோம். பறவை சட்டைனா பறவையோட இறகு போல வந்து நல்லா மெல்லிசா இருக்கும். அதனால தான் அது வந்து பறவை சட்டைன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான் பறவை சட்டை. நல்லா மெல்லிசா இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்க போடுறதுக்கு வந்து நல்ல ஒரு லேசான ஒரு கிளாத்தாக இருக்கும். இது பறவை சட்டை ப்ளஸ் பனியனு இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க கீழே விரிக்கிற விரிப்பு இதெல்லாம் ஒன்று இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ், இது குழந்தைக்கு தேவையான வெட் வைப்ஸு. ஏன்னா தண்ணி நம்ம வந்து மோஸ்ட்லி அதிகமாக நம்ம குழந்தைக்கு நம்ம பெரிய அளவில் ஊற்ற மாட்டோம், அது சளி பிடிச்சிரும். அப்படி இப்படின்னு நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வெட் வைப்ஸை வச்சு தான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுவாங்க பிறந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் துணியை காய போடுறதுக்கு தேவையான இந்த கிளிப்ஸு, சோப்பு இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் குழந்தைக்கு வந்து விதவிதமான ஷாக்ஸு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு சொல்லி யாருக்குமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. அது இறைவன் ஒருவன் தான் அறிவான். அதுக்கு தேவையான விதவிதமான ஷாக்ஸ் ஒரு காமனாகவே இருக்கும். பெண் குழந்தையாக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஆண் குழந்தையாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதுவும் குழந்தைக்கு தேவையான அழகழகான டிஷர்ட்ஸு, பார்க்குறதுக்கே மாஷா அல்லாஹ் சூப்பராக இருக்குது. நான் வேணால் ஒன்று விரித்து காட்டுறேன் பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. நல்லா நிறைய பொம்மை படம்லாம் போட்டு, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நான் எடுத்து போட்டிருப்பேன். சின்னதாக கொடுத்து விட்ருக்குறாங்க, மாமி கொடுங்க. இது பார்த்தீங்களா, மாஷா அல்லாஹ் க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி காமனாக பிங்க் கலரில் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். மாஷா அல்லாஹ் இது சூப்பராக இருக்குது இந்த கிளாத்து. குழந்தைங்களுக்கு மட்டும் நல்லா சூப்பராக அமைஞ்சிரும். இப்போ நம்மளாம் கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம சைஸுக்கு வந்து அமையிறது வந்து பெரிய விஷயமா இருக்கும். 4 ரேக்கு தள்ளி போனால் தான் நமக்கான சைஸ் எல்லாம் அமையும். மற்றபடி ரொம்ப சிரமம்.
அதுக்கப்புறம் ஒரு லேசான டவல், பேபி கேருக்கான ஒரு பேகு இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் செக் பண்ணுறதுக்கு டிஜிட்டலில் வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா சாக்லேட்ஸு, இதை வந்து குழந்தை பிறந்ததும் எல்லோரும் வந்து பார்க்க வருவாங்களே, வரவங்க எல்லாத்துக்குமே அப்படியே வச்சு விட்ருவோம் அந்த சாக்லேட்ஸு. வந்தால் வாங்க ஸ்வீட் எடுங்கன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே அந்த சாக்லேட்டை கொடுத்துருவோம். ஆனால் அங்கே வைக்கிறாங்களோ வைக்கலையோ, இப்போ பேக்கெட்டை உடச்சி நான் ஒன்று எடுத்து நான் சாப்பிட்ருவேன். முதல்ல வந்து எனக்கு தான் பேபிக்கு தேவையான பவுடர், சோப்பு எல்லாமே இங்கே இருக்குது. ஆல் நீடட் திங்ஸ் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான எல்லா பொருட்களுமே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5.5 பெட்டி, 5.5 5.5 கிடையாது, 5.5 பெட்டி இது. ஏன்னா இதில் தான் எல்லாமே இருக்கும். குழந்தைக்கு தேவையான அந்த மருந்துகள், அந்த சின்ன அந்த நாட்டு மருந்துகள் இதெல்லாம் வந்து இதில் வைப்பாங்க. இதில் வச்சு தான் குழந்தைங்களுக்கு பார்ப்பாங்க. காலப்போக்கில் வந்து இது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வீட்டு யூஸுக்கு வந்துடும். அப்புறம் நடுசாமத்தில் குழந்தை எந்திரிச்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு டீ போடுறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி சின்ன சட்டிங்க இதெல்லாம் வரும். இது சங்கு. இந்த சங்கெல்லாம் பார்க்க சொல்ல நான் சேட்டை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா வந்து இதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்து வந்து சேட்டை பண்ணுறியா, நீ ஏன் சேட்டை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி 2 காலு கடியில் வச்சு இதை வந்து ஊற்றுவோம், மருந்து ஊற்றுறதுக்கு. இதை கண்டாலே அடித்து பரண்டு ஓடுவோம். ஆனால் இப்போ இதை பார்க்குறதுக்கு வந்து மாஷால்லாம் நல்லா பிடிச்சிருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்க சொல்ல அந்த காலத்தில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோமோன்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், பேகு இந்த மாதிரி இருக்குது. ஏதாவது குழந்தையோட வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுறதுக்கான பேகு. இது வந்து கபோர்டுனா நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்டு கிடையாது, குழந்தை கக்கா போகிற போர்டு. அது வந்து கபோர்டு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா சாம்பிராணி, கொமஞ்சான்னு சொல்லுவாங்க. கொமஞ்சான் கிடையாது, கொமஞ்சா. இந்த கொமஞ்சான்னு தான் இந்த சாம்பிராணி. இந்த இருக்குதுல்ல பெருசாக கட்டியாகவும் இருக்கும். இதை நம்ம உடச்சி நம்ம தூளாக்கி கறி சார்கோலில் வந்து போட்டு நம்ம ஃபுல்லாக புகூர் மாதிரி போடலாம். அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிருமி தொற்று அதெல்லாம் போகிறது மட்டும் இல்லாமல் கொசுக்களும் கிடைக்காது. அந்த குழந்தை அந்த இருக்கிற இடம் வந்து நல்லா நறுமணமாக இருக்கும். 3 டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது ஒரு ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சிங்கப்பூர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு சிங்கப்பூர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. காமனாக பார்க்குறதுக்கு வந்து கருங்கல் எடுத்து ஊடு கட்டிடக்கூடாது. இதை வந்து சாம்பிராணி கொமஞ்சான் என்ன கருங்கல் மாதிரி இருக்குது, வரவங்க போகிறவங்க எடுத்து ஊடு கட்டுறதுக்கு வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சார்கோல் இருக்குதுல்ல, சார்கோலை வந்து தீ பற்றி கங்கு ஏற்றுறதுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் தான் கறியை போட்டு தீயை சுட வச்சு அந்த சார்கோலை வந்து கங்கு வர வைப்பாங்க. அந்த கங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க, இதில் போடுவாங்க, இந்த மாதிரி சட்டியில் போடுவாங்க. இந்த சட்டியில் போட்டு அது உள்ளக்கு வந்து இந்த சாம்பிராணியை போட்டோம் அப்படின்னு சொன்னால் சும்மா குபுன்னு மனமாயிரும் ஊடு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொட்டில் கட்டை. குழந்தைய வந்து தொட்டியில் ஆட்டுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு கட்டையை தான் என்ன செய்வாங்க, மேலே கம்பியில் கட்டி அந்த கம்பியில் இந்த கட்டையை கயிறோட அந்த இருக்கிற கயிறு இருக்குல்ல, இந்த கயிறோட இந்த கட்டையை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணி டொம்முன்னு விழுதுங்க. தொட்டி வேஷ்டின்னு தான் சொல்லுவோம். இந்த 8 முழம் வேட்டிலாம் இருக்குல்ல, 8 முழம் 11 முழம் ஏதாவது நம்ம சுற்றி ஒரு முளத்தை வச்சுக்கிற வேண்டியதான். ஏன்னா அந்த மாதிரி வேஷ்டி என்ன செய்வாங்க, இதை வந்து கட்டி தொங்க விட்டு குழந்தைய ஆரோன்னு ஆட்டுவாங்க. இதில் தான் என்னடா கோழி அடைக்கிற கூடு இருக்குது, கோழி அடைக்கிறதுக்கோன்னு நினச்சிடாதீங்க. இது கோழி அடைக்கிறது கிடையாது. இந்த அடையாடைன்னு சொன்னோம்ல, குழந்தையோட அணைக்கிற ஆடை, அந்த சின்ன காட்டன் கிளாத்து, அப்புறம் குழந்தையோட அந்த பறவை சட்டை, அப்புறம் நார்மல் ஷர்ட்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் என்ன செய்வோம், இந்த மாதிரி சாம்பிராணி வந்து மூட்டிடுவாங்க. சாம்பிராணியை ஃபுல்லாக மூட்டி விட்டு அதுக்கு அடியில் வந்து இதை வச்சுருவாங்க. இதை இப்படி மேலே வச்சுருவாங்க. இந்த சாம்பிராணிக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி இங்கே மேலே போட்டுருவாங்க. போட்டு இதுக்கு மேலே வந்து அந்த கிளாத்தை ஃபுல்லாக வச்சுருவாங்க, குழந்தையோட ட்ரெஸ்ஸை வச்சுருவாங்க. அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியே போய் குழந்தையோட ட்ரெஸ்ஸு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மனமாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஊரில் கிராமங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தை அழுதா குழந்தைக்கு முக்கியமான ஐட்டம் இந்த பால் போச்சு, பாலெல்லாம் பாருங்கள் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டிசைனு பாருங்கள், இது ஒரு டிசைனு. இது ஸ்டைலிஷாக, டே ராஜா நீ அழுதா இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு குடிடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இது குழந்தையோட ஷூ, நல்லா புஷ்னு இருக்குது, நல்லா பஞ்சு போல் இருக்குது. மாஷால்லா பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வர மாதம் வந்து ஜனவரி மாதங்கிறதுனால கொஞ்சம் குளிர் இருக்குங்கிறதுக்காக குழந்தைக்கு வந்து குளிர் சட்டை. இது குழந்தைக்கு போடுற குளிர் தொப்பி, குள்ளா வச்சுருக்கிறாங்க குழந்தைக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்வெட்டர் தான். நமக்கு வந்து குளிராக இருக்கிற சமயத்தில் வந்து குழந்தைக்கு வந்து வாமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போற்றி விட்ருவாங்க. ராகத்தாக பிள்ளை தூங்கும் இதை போட்டுச்சுன்னா. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைய நல்லா குளிக்க வைக்கிறதுக்காக பாத் டப்பை வச்சுருக்கிறாங்க. நல்லா ஜில்லு நீச்சல் அடிச்சுட்டு குளிக்கும். இது வந்து அத்தரு, இயர்பட்ஸு இதெல்லாம் குழந்தைக்கு இந்த பவுடர் டப்பின்னு சொல்லுவாங்க. இந்த பவுடர் டப்பி
மற்ற ஊரெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியல. நாங்கள் வந்து இதை வந்து பவுடர் டப்பின்னு தான் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளக்க ஒரு சின்ன மூடி மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி உள்ளக்க வந்து பவுடரை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி புசு புசு புசுன்னு அடிச்சிருவாங்க. இதை வந்து இன்னும் மட்டும் வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பேபியை கேட்கல, பேபியை பெற்ற தாய்மார்கள் தப்புமார்களை கேட்குறேன். இது வந்து 2 சின்ன காப்பு வச்சுருக்கிறாங்க, அத்தரை வச்சுக்கிறாங்க. இது வந்து மேக்கப் பாக்ஸ். பேபி வந்து அதுக்கு தேவையான அந்த பவுடரு கண்மை இதெல்லாம் வைக்கிறதுக்காக வந்து மேக்கப் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதுவும் சாக்லேட் தான். வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சாக்லேட் வச்சுருக்குது. வீட்டுக்கு சும்மா வரவங்க கிடையாது, குழந்தைய பார்க்க வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாக்லேட்டு. அது வந்து எல்லாமே ஃப்ளாஸ்க்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெம்சம் வாட்டர், அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் பாக்ஸ் 1 2 இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. உங்கள் குழந்தை அழுகுதா உட்வாட்ஸ் கொடுங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா இதை தான் தந்தாங்க சின்ன வயசில். இன்னும் மட்டுக்கும் வேறு யாரெல்லாம் குடிச்சிருக்கிறீங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்னதாக வயிறு வலி வந்துட்டாலே என் பாட்டி வந்து உட்வாட்ஸ் குடி, அப்போ தான் வயிறு சரியாகும் அப்படிம்பாங்க எங்கள் பாட்டிலாம். அதனால் இது ஒரு அருமருந்து. இதெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால என்னால் உட்காந்து தான் எடுக்க முடியுது. குழந்தை அழுதா விளையாடுறதுக்கு நாட்சாமா. இது வந்து தீட்டர். குழந்தைக்கு வந்து பல்லு வளர்கிறதுக்காக இதை கொடுப்பாங்களாம். தீட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த முரசில் வந்து அப்படியே உரசிக்கிட்டு இருக்கும் போல ஏதாவது கடிக்கணும் போல தோணும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி கொடுத்து கடிக்க வச்சுருவாங்க. இது நம்ம கையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கடித்தாலும் வலிக்காது. அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பல்லு நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்களா, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்க க்யூட்டாக இருக்குது. நானே குழந்தையா மாறிட்டேங்க. ஒரு நிமிஷம் இது வருங்க. இது வந்து தப்பு குழந்தைக்கு சின்ன வயசு தப்பு அடிக்க கொடுக்குறாங்க, பழக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைக்கான விளையாட்டு சாமான்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேம்பர்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஐட்டம். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஃபோலா, ஓட்ஸு, பூஸ்ட்டு, அப்புறம் மதர் ப்ளஸ்ஸு, ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் தேன், மானே தேனே பொன்மானே இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். தேனெல்லாம் வச்சுருக்கிறாங்க கூட, இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. குழந்தை தூங்குறதுக்கு வந்து நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாமார்கள்லாம் என்ன செய்வாங்க, தொட்டியை பிடிச்சி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆறாரோ ஆறீராரோ தூங்குடா என் கண்ணு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி பிள்ளைய தூங்க வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக லேஸாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டு அதுவே ஆடிக்கிட்டு இருக்கும். குழந்தைங்க இந்த இதோட இதை பார்த்துட்டு ஜிகின்னு இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு இதோட சவுண்டை கேட்டு அதுவும் நல்லா தூங்கிடும். இப்போ நம்ம சொன்னோம்ல 500 பேருக்கு பாச்சோறு கொடுக்க போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த பாச்சோரை பார்த்துடலாம் வாங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த பாச்சோறு ஏரியா. பாச்சோறு அப்படின்னு சொன்னோன்னா பாகு சோறு, சீனி பாகு இருக்குல்ல, அந்த சீனி பாகு சோறு. சோத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சில பல மேவா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. அதாவது இந்த ஏலக்காய், முந்திரி, பிஸ்தா, பாதம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. இந்த பாருங்கள் நான் காட்டுறேன். இதுதான் அந்த பாச்சோறு. ஸ்வீட் ரைஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான சைட் டிஷ்ஷும் கூட. சும்மா மட்டும் திங்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம், ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், கோதுமை ஆப்பை தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து காமனாகவே வச்சு சாப்பிடலாம் இதை. ஏன்னா இதுதான். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த 500 பேருக்குலாம் கிடையாது. பக்கத்தில் வைக்கிற அக்கம் பக்கத்துக்கு கொடுக்குறதுக்காக உங்களுக்கு பில்டப் கொடுக்குறமேங்கிறதுக்காக 500 பேருக்கு பாச்சோருன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்கணுங்க. நான் சொன்ன அணையாடை வந்து இதுதாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைய அணைக்கிற ஆடை. எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து காட்டன் தான். எப்படி மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்து. இதுதான் அணையாடை. இந்த மாதிரி கத்திரி எல்லாம் முன்னாடியே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் காலையில் ஓதி இந்த தமிழ் பதங்கள், அரபு கவிதைகள் எல்லாம் படித்து இதை வந்து புகழ் மாலைகள்லாம் படித்து இது தான் வந்து என்ன செய்வாங்க, கிழிப்பாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் உட்காந்து இதை தான் கிழிப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமானது, குழந்தைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது இதுதான்.
ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கசினோட ஹக்கில் வந்து துவா செய்யுங்க. எல்லோரும் நல்லபடியாக குழந்தை பெற்று எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹக்கில் வந்து துவா செய்யுங்க. ஏன்னா இன்ஷா தான் இன்னும் மென்மேலும் கேலியாக இருக்கலாம் குழந்தை இல்லையா, அவங்களுக்கும் இறைவன் வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை தருவான். அவங்களுடைய ஹக்லையும் துவா செய்யுங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னும் நிறைய சீர் சிறப்புகள் எல்லாம் காண்றதுக்கும் துவா செய்யுங்க. நானும் உங்களுடைய ஹக்கில் துவா செய்கிறேன், நீங்கள் எங்களோட ஹக்கில் துவா செய்யுங்க. இன்ஷா தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பாய்ச்சி ஒரு வீட்டை தேடி வரும்னு சொல்ல மாட்டேன். நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தேடி வந்து விடும். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் எம்எஸ்எல். பை.